இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, பன்னிருவரை இயேசு கிறிஸ்து அழைத்து அவர்களை இருவராக தாம் செல்லவிருந்த இடங்களுக்கு முன்பாக அவர்களை அனுப்பினார் தயாரிப்பதற்காக. நாம் இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இது நற்செய்தி அறிவிப்பு பணி என்று இல்லை. இதன் பெயர் தூது அறிவிப்பு பணி. சரி, யோவான் ஸ்நானகன் வந்தார், ஜான் த பேப்டிஸ்ட், ரைட்? அவர் என்ன செய்தார்? நற்செய்தி அறிவித்தாரா? இல்லை, அவர் தூது அறிவித்தார். வரவிருக்கும் கிறிஸ்துவை முன்னறிவித்தார். அவ்வளவுதான் அவருடைய பணி. நற்செய்தி அறிவிப்பு என்பது அது வித்தியாசமானது. அது பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அப்போஸ்தலர்கள் சென்றார்களே, அதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணி. ஒரே நேரத்தில் 3000 பேர் மனம் திரும்பினார்கள். பின்பு அவர்கள் உலகெங்கும் சென்று அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். தூது அறிவிக்கவில்லை. தூது முடிந்து போய்விட்டது. ஏனென்றால் இருவராக சென்ற பொழுது அவர்கள் தூது அறிவித்தார்கள். கிறிஸ்து வந்திருக்கிறார், கிறிஸ்து நம்மிடையே இருக்கிறார் என்று சொல்வதற்காக. நற்செய்தி அறிவிப்பு என்பது கிறிஸ்து எழுந்தருளி அவர் seated at the right hand of the Father அப்படின்னு அவர் உயிர் தெழுந்திருக்கிறார், சாவை வென்று விட்டார் என்று சொல்வதற்காக அது நற்செய்தி அறிவிப்பு பணி. தூது அறிவிப்பில் சாவு வென்று விட்டது என்றோ உயிர்த்தெழுதல் வந்து விட்டது என்றோ சொல்வதற்கு வழி இல்லை. ஏனென்றால் இயேசு அங்கே இருந்தார். அப்பொழுது அவர் இறந்து போகவில்லை, அவர் உயிர்க்கவில்லை. ரைட்? இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். ஆகவே இன்று கூட நிறைய இடங்களில் நற்செய்தி அறிவிப்பு பணி என்று சொல்கிற அந்த வகையில் தூது அறிவிப்புகள் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று மிக அதிகமாக தூது அறிவிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இது இரண்டாம் வருகைக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு தயாரிக்கும் விதத்தில் தூது அறிவிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களிடம் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி நடக்கிறது, மனம் திரும்புவதற்காக. அதனால்தான் நம்ம நிறைய பேர் மனம் திரும்புங்கள், பாவிகளே மனம் திரும்புங்கள், இந்த வார்த்தையை அடிக்கடி நாம் கேட்கிறோம். நாம் காது முரண்டுபட்டவர்களாக, கண்கள் பார்க்க தெரிந்தும் கூட இருப்பவர்களாக இல்லாமல் நாம் இறை வார்த்தைக்கு செவிமடுக்க நாம் கேட்கிறோம். ஏன் இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது? என்ன? இயேசு வரப்போகிறார், இயேசு வருகிறார், இயேசு மீண்டும் வருகிறார், இரண்டாம் வருகை சமீபகமாக இருக்கிறது என்றெல்லாம் வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். ஆகவே இப்பொழுது முதலில் தூது அறிவிக்கப்பட்டது, பின்பு இயேசு ஒலிவ மலையிலிருந்து மேலெழுந்து சென்ற பிறகு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. மிக நீண்ட நாட்களாக பிறகு ஒரு அமைதியான ஒரு காலம் உண்டாயிற்று. யோவேல் தீர்க்கதரிசி நம்ம பார்க்கிறோம். அந்த அவருடைய அதிகாரத்திலே அவர் சொல்ற 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், யோவேல் 8ஓ 10ஓ அதுல சொல்றாரு, கொஞ்ச காலத்துக்கு இனிமே பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி தருகிறார். பஞ்சம் இயேசு வருவதற்கு ரொம்ப காலத்துக்கு முன்னால சொன்னவர். அது என்ன பஞ்சம்? அது தண்ணீர் பஞ்சமோ உணவு பஞ்சமோ அல்ல, இறை வார்த்தைக்கு பஞ்சம் உண்டாகும் என்ற வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார். அதுதான் கொஞ்ச காலம் முன்பு வரை, இயேசு கிறிஸ்துவின் கொஞ்ச காலம் பின்பிலிருந்து கொஞ்ச காலம் முன்பு வரை, அதாவது 314 கிறிஸ்துவுக்கு பிறகு 314 இருந்து நாம் பார்க்கிறோம் அந்த வார்த்தை பஞ்சங்கள் உண்டாக ஆரம்பித்தது. அது 1500 வருடம் வரைக்கும் இந்த வார்த்தை பஞ்சம் இருந்தது. பாருங்க எத்தனை வருஷம் பாருங்க, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல வார்த்தை பஞ்சம் இருந்தது. எத்தகைய பஞ்சம்? வேதாகமம் என்பது அது ஏட்டுச் சுருளில் இல்லையா, அதே ஓலைச் சுருளில் ஸ்க்ரால்ஸ் அண்ட் அந்த தோல் சுருளில் இப்படியெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருந்த, அந்த ஓலைச் சுவடிகளில் இப்படியெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருந்த அந்த காலம். ஆகவே அது எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. அது ஒன்று தானே இருக்கும், 1 2 அப்படிதான் இருக்கும். அப்போ அது யாருக்கிட்ட இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட மனிதர்களிடம் இருக்கும். அது எல்லோருக்கும் கொடுக்கப்பட முடியாது, எல்லோராலும் வாங்கப்பட முடியாது. ஆகவே பாருங்க, அப்படி அந்த வார்த்தைகளை படிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் யாருக்கு கிடைத்தது என்றால் இந்த உயர் மட்டத்தில் இருக்கிற அந்த குருமார்களுக்கு கிடைத்தது. ஏனென்றால் அங்குதான் அது இருக்கும், வேற யாராலும் படிக்க முடியாது. பாருங்க, இதுதான் வார்த்தை பஞ்சம். ஆகவே இது எல்லோருக்கும் படிக்கக்கூடியதாக இது அமைந்தது என்றால் அது இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லையா? நமக்கு தெரியும், வேதாகமம் தான் முதலில் அச்சடிக்கப்பட்ட அந்த புத்தகம். பாருங்க, அந்த வார்த்தை பஞ்சம் எவ்வாறு அது முடிவுக்கு வந்தது.
உலகத்தில் அச்சடிக்கப்படக்கூடிய எவ்வளவோ காரியங்கள் இருந்தும் வேதாகமம் தான் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, அதுக்கப்புறம் தான் மொழிபெயர்ப்பாளர்கள் வருகிறார்கள், டிரான்ஸ்லேட்டர்ஸ். அப்பொழுதும் அந்த பஞ்சம் ஒரு நிலைக்கு, அதாவது திடீரென்று எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக அமையவில்லை. அப்பொழுது கூட நடந்ததை பார்க்கிறோம். அங்கே இருந்த அந்த பெரிய பெரிய திருச்சபையின் தலைவர்கள் அதை மொழிபெயர்க்க முடியாதபடி தடைகளை விதித்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தோன்றிற்று, இது எல்லோருக்குமானதல்ல, நாம் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று. எல்லோரும் படித்தா அப்புறமா கதை கந்தலாகி போய்விடும் இல்லையா? ஏனென்றால் அதற்குள் அவர்கள் தங்களை ஒரு அரசர்களைப் போல, பிரபுக்களைப் போல அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அந்த வார்த்தையை கடவுள் எங்களிடம் தான் பேசுகிறார், எங்கள் வழியாக உங்களிடம் பேசுகிறார். உங்களிடம் நேரடியாக எல்லாம் அவர் பேச மாட்டார். எதற்கெடுத்தாலும் நாங்கள் தான் நடுவில் இருக்கிறோம். we are the mediators. ஆமா, நாங்க தான் the instrument. கடவுளுக்கு நடுவில் இருக்கிற அந்த கருவியாக நாங்கள் தான் இருக்கிறோம், பூசாரி. ஆகவே நாங்கள் குருக்கள் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த நிலையை இருந்ததை பார்க்கிறோம். ஒரு அறியாமை, அதாவது தனக்கு கிடைத்திருக்கிற அந்த உயர்ந்த அந்த கிரீடம், தனக்கு கிடைத்திருக்கிற அந்த அந்த பெருமை, அது எல்லோருக்கும் கிடைத்துவிடக்கூடாது என்ற ஒரு சுயநல போக்கு. இதுதான் அந்த காலத்து அந்த 1000 வருடங்களுக்கு மேலாக இருந்த குருக்கள், மெட்ரானியார்கள், இந்த பாப்பானவர், இப்படிப்பட்ட இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஓரியன்டட், இந்த திருச்சபை என்று சொல்கிறோம், இன்ஸ்டிடியூஷனல் ஓரியன்டட் திருச்சபை, இவைகளுக்கு இருந்ததை பார்க்கிறோம். ஆகவேதான் அவர்கள் தங்களுக்கென்று அதை வைத்துக் கொண்டார்கள். பிரிண்டிங் டெக்னாலஜி வருகிறது, வேதாகமம் அச்சடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அவர்கள் அந்த வேதாகமத்தை எல்லோருக்கும் கொடுத்தார்கள் என்றால் கொடுக்கவில்லை. அதை அந்த கோவிலிலே, அந்த பீடத்தின் அருகிலே அதை வைத்து அதை தொட்டுவிட்டு வணங்கிவிட்டு போக வேண்டும் என்று எல்லோருக்கும் கற்பித்தார்கள். ஆகவே அதை தூக்கி காண்பித்தார்கள். காண்பிக்கும் போது வணங்க வேண்டும், அவ்வளவுதான். அப்புறமா ஒரு இடத்துல இருக்கும், அப்புறமா அதை நீங்க போய் வணங்கிட்டு தான் போகணும், நீங்க அதை படிக்கவே முடியாது என்ற சூழ்நிலை. அப்படி இருந்ததை பார்க்கிறோம். இரண்டால் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லோரையும் அன்பு செய்கிறார் என்ற அந்த எண்ணத்தில் அவர்களுக்கு இருள் உண்டாயிற்று, கேடு உண்டாயிற்று. அதை அவர்கள் செய்யவில்லை. பின்பு மொழிபெயர்த்தவர்கள் எல்லாம் கொலை செய்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. நம்ம படிச்சா தெரியும். ஜஸ்ட் கூகுள் நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா தெரியும். அவர்கள் கொலை செய்தார்கள் என்று தெரியும். நிறைய பேர் இருக்குது. இன்று அதை பற்றி நாம் முக்கியமாக பேசவில்லை. அந்த வார்த்தை பஞ்சம் எவ்வாறு நிவர்த்தி செய்யப்பட்டது என்றால், இப்பொழுது தற்காலத்தில் ஒரு 100 வருடமாக இந்த வேதாகமம் அவரவர் மொழிகளிலே கையில் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஒரு 50 வருடமாக, இன்னும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த 20 வருடமாகத்தான் வேதாகமம் அனைவருக்கும் கிடைக்கும்படியான சூழ்நிலை வந்திருக்கிறது. பாருங்க எவ்வளவு பெரிய கேப். இயேசு வந்த நாட்களிலிருந்து இவ்வளவு நாள் வரைக்கும் இவ்வளவு பெரிய கேப் இருந்திருக்கிறது. இது எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு வார்த்தை. அதை நாம் படிக்க முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை இவ்வளவு காலமாக இருந்திருக்கிறதே பாருங்க. இப்ப யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த அந்த வார்த்தை எவ்வாறு நிறைவேறுகிறது? வார்த்தை பஞ்சம் உண்டாயிற்று. சரிங்க, இப்பொழுது மறுபடியும் பழைய நிலை இங்கே வந்திருக்கிறது. ஆமா, என்ன நிலை? யோவான் ஸ்நானகன் வந்தார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லோரையும் மனம் திரும்ப அழைத்தார். எல்லோரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டார்கள். ஒரு நிலை வந்தது. பின்பு இயேசு வந்தார். ஆகவே முதலில் கொடுக்கப்பட்ட யோவான் ஸ்நானனால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் இயேசுவின் சீடர்களால் கொடுக்கப்பட்டது. மறுபடியும் ரைட், இயேசு வந்த பிறகு நிலைமை இன்னும் மேம்பட்டதாக மாறினது. ஆகவே இயேசுவை குறித்த அந்த வார்த்தைகளை அவர்கள் கொண்டு சென்றார்கள். இயேசு வரப்போகிறார் என்ற அந்த முன்னறிவிப்பான அந்த அந்த ஒரு சர்ப்ரைஸ், அதை எல்லோருக்கும் அறிவிக்க சென்றார்கள். கிறிஸ்து வந்திருக்கிறார், இயேசு வரப்போகிறார், இதோ இந்த ஊருக்கு, இந்த தெருவுக்கு இயேசு வரப்போகிறார் என்று அவர்கள் 12 போய் அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பு எப்படியாக இருந்தது? நோய்களை குணமாக்குவதும் பேய்களை ஓட்டுவதுமாக ரொம்ப பிரம்மாண்டமாக அது இருந்தது. அவர்களை எல்லாம் ஆர்வமுடன் அவரை பார்த்து, அப்படியா, நீங்களே எப்படி, அப்போ நீங்க ஒரு இயேசுவை கொண்டு வருகிறீர்களே, அப்போ அவர் எப்படி என்று ஒரு ஆர்வத்தை மிகவும் தூண்டுவதாக அது இருந்ததை பார்க்கிறோம். இதுதான் தூது அறிவிப்பு. இன்று இந்த உலகத்திலே இந்த தூது அறிவிப்பானது கடந்த 10, 12, 15 வருடங்களில் மட்டுமே மிக வேகமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அதில் நானும் ஒருவனாக உங்கள் முன் இருக்கிறேன். இப்பொழுது மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது தூது அறிவிப்பு. மொபைல் போன், அந்த இது எல்லாவற்றிலும் தூது அறிவிப்பு. ஏன்?
முதலில் நடந்தது ஏன்? கிறிஸ்து வருவதை அறிவிப்பதற்காக. இவ்வளவு கால அமைதிக்கு பிறகு, அதாவது எந்த அமைதி? இந்த வேதாகமம் கோவிலிலே படிக்கப்பட்டது, எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தோம். சில காலங்கள் மட்டுமே. அதற்கு முன்பாக லாட்டினிலே படிக்கப்பட்டது, கிரேக்கத்திலே படிக்கப்பட்டது. யாருக்கு புரிந்தது? யாருக்கும் புரியாது, அவர்களுக்கு மட்டும்தான். ஆகவே இங்கு கேட்பது மட்டுமே இருந்தது, படிப்பதல்ல. அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை மட்டும் கேட்டு பக்தியாக வளர கற்றுக்கொண்டிருந்தோமே ஒழிந்து அறிவுபூர்வமாக கடவுளை தொட்டுணரும் விதமாக அவருடைய அனுபவத்தை நம் வாழ்க்கையில் காணும் விதமாக நமக்கு அது அமையவில்லை. பாருங்க, எப்பொழுது நீ வேதாகமத்தை படிக்க ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுதுதான் கிறிஸ்துவ அனுபவம் நம் வாழ்க்கையில் கிறிஸ்து செயல்படுகிற அந்த தன்மையை நாம் அடைய முடியும். அது இப்பொழுது ஒரு 10, 12, 15 வருடங்களாக மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்பாக இருந்ததெல்லாம் ஒரு விதமான பக்தி முயற்சி காரியங்கள், கடவுள் பயம் இப்படி ஒரு பக்தியான ஒரு காரியங்கள். இப்பொழுதுதான் அறிவுபூர்வமாக இப்பொழுது நடக்கிறது. ரைட்? ஏன் நடக்கிறது? 2ஆம் முறை இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். முன்பு எப்படி நடந்தது? படிக்கலாமா? அதேதான் இன்னைக்கு நடக்குது. முன்பு நடந்தது நம்ம படிக்கலாம். பாருங்க, முதல் வாசகம் நற்செய்தி மத்தேயு 9:36 10ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் வரைக்கும் என்ன செய்கிறார் இயேசு பாருங்க. திரண்டிருந்த மக்களை அவர் கண்ட பொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, பாருங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை, அலைகழிக்கப்பட்டதாக, ஆயரில்லா ஆடுகளாக அவர்கள் சோர்ந்து காணப்பட்டார்கள். That's a right word. பாருங்க எப்படி அந்த சூழ்நிலை இருந்தது. அங்கே இயேசு வரும்பொழுது 10 கட்டளைகளும் கடவுள் கொடுத்த சாங்கிய சம்பிரதாய அது இது காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. இயேசு வரும்பொழுது அங்கே எவ்வாறு இருந்தது? அப்பொழுது ஜெருசலேம் தேவாலயம் இருந்தது. சினகோக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஜெப கூடங்கள் ஆங்காங்கே இருந்தது. குருக்கள் பல பேர் இருந்தார்கள், இறை வல்லுநர்கள். இந்த வார்த்தையை படித்து அதில் வல்லுநராக இருந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தார்கள். நமக்கு கமாலியல் என்ற பேர் தெரியும் இல்லையா? பவுல் அந்த மாஸ்டர், இப்படி பல பேர் அங்கே இருந்ததை மறைநூல் அறிஞர்கள் என்று சொல்கிறோம். அவர்கள் தான் அட்வொகேட் ஆக அங்கே வேலை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் கடவுள் கொடுத்த சட்டம் தான் அது நாட்டு சட்டமாகவே அவர்களுக்கு இருந்தது, யூதர்களுக்கு. அப்படித்தானே? ஆகவே அப்படிப்பட்ட மறைநூல் அறிஞர்கள், குருக்கள், தலைமை குருக்கள், தலைமை சங்கத்தார், இப்படி சொல்லுகின்ற எல்லா காரியங்களும் அங்கே இருந்தது. எதை வைத்து? கடவுள் கொடுத்த 10 கட்டளைகளும் அதை சார்ந்த மற்ற கட்டளைகளையும் அதை வைத்து ஒரு பெரிய ஆட்சி அங்கே இருந்ததை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்ன? இப்படி பரிசேயர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், சதுசேயர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், இப்படி பல இறை சார்ந்த இறை சட்டங்கள், மறை சட்டங்கள் சார்ந்த பல 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 அமைப்புகள் இருந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். வந்து என்ன சொல்கிறார் பாருங்க, ஆயனில்லா ஆடுகளை போல் மக்கள் அலைந்து திரிகிறார்களே என்று சொல்கிற அந்த நேரத்தை பார்க்கிறோம். அப்படித்தானே? அப்ப இவர்கள் எல்லாம் இருந்து என்ன செய்தார்கள்? தனக்கென்று வைத்துக் கொண்டார்கள் எல்லாவற்றையும். அதை வைத்துக்கொண்டு மக்களை அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இறை கட்டளைகளையும் சட்டங்களையும் வைத்துக்கொண்டு மக்களை அடக்கி ஆண்டார்கள். தன்வயப்படுத்தி வைத்திருந்தார்கள். பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார்கள். அதை வைத்து ஆண்டவருக்கு கோபம் வந்தது தானே. எருசலேம் தேவாலயத்தில் வந்து அங்கிருந்த வணிகர்களை எல்லாம் அடித்து, சாட்டையால் அடித்து, எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டு இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய நேரம் இருந்தது. அவர்தான் சொல்லுகிறார், மக்கள் ஆயனில்லா ஆடுகளை போல். இவர்கள் எல்லாம், ஆயர்கள் எல்லாம் தங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த இறை வார்த்தையை வைத்துக்கொண்டு தங்களை பணக்காரர்களாக்கி, பெருமை மிக்கவர்களாக்கி, சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து என்றெல்லாம் உருவாக்கி மக்களை அவர்கள் ஒன்றுமில்லாமல் பண்ணியிருந்தாங்க. சேம் சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதுதான் இருக்கு. புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையிலே, கிறிஸ்துவின் சபையிலே பழைய குருக்கள் என்ற நிலை இல்லை. இயேசு ஒருவரே குருவாக இருக்கிறார். நாம் எல்லாமே அரச குருத்துவ திருக்கூட்டமாக இருக்கிறோம். யார்? விசுவசிப்பவர் ஒவ்வொருவரும். மற்றவரும் குரு என்ற ஸ்தானம் இங்கு இல்லை. ஆனால் பாருங்க, இன்னும் என்னவாக இருக்கிறது? எல்லாம் பெரிய ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, பெரிய லோகோ போட்டுக்கிறாங்க, தொப்பி வச்சுக்கிறாங்க, பெரிய கிரீடம் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சிம்மாசனம் வச்சுக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஹவுஸ், பிஷப் ஹவுஸ், அந்த ஹவுஸ், இந்த ஹவுஸ் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது எந்த நிலை? முதலிலே இருந்த நிலை.
சதுசேயர்கள், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இப்படியெல்லாம் இருந்து அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி தங்களுக்கென்று ஒரு அரசை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ராஜ்யம் என்ற ஒரு தன்மை வைத்திருந்தார்கள். இன்னைக்கு பாருங்க, அதுதானே நீங்களும் நானும் இஷ்டத்துக்குள்ள எல்லாம் போயிட முடியுமா? பெரிய பெரிய பிஷப் ஹவுஸ் அப்படி இப்படி சொல்ற பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்கெல்லாம் நம்ம போயிட முடியுமா? Who are you? What do you want? என்று கேட்பாரு. இல்ல, இயேசு என்ன சொன்னாரு? எனக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்னாரு. என்னை பின்பற்றி வருகிறாயா? எனக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை மண்ணுலகில். என் அரசு இந்த உலகை சார்ந்தது அன்று என்று சொன்னார் பிலாத்து முன்னால. இன்னைக்கு பார்க்கிறோம் என்னாச்சு? அதே மாதிரி பரிசேயர்கள், சதுசேயர்களை போல இன்று அந்த குரு, இந்த குரு, இந்த சபை, அந்த சபை, இப்படி எல்லாம் ஏகப்பட்ட காரியங்கள் எல்லாம் கண்ணுக்கு மறைவாக இருக்கிறது. சேவை மனப்பான்மையோடு இருக்கிறதாக நமக்கு தெரிகிறது. சேவைகள் நடக்கிறது, இல்லாமல் இல்லை, நடக்கிறது. ஆனால் கடவுள் எங்கே? கிறிஸ்து எங்கே? புதிய நற்செய்தி எங்கே? அது இருக்காது. உன்னை அண்ட விட மாட்டார்கள், எதிலும் உன்னை அண்ட விட மாட்டார்கள். ஒரு லிமிட்ல உன்னை வைப்பாங்க, ஒரு லிமிட்ல ஒன்று வைப்பாங்க. நீ ரொம்ப எல்லாம் உள்ள போயிட முடியாது. எந்த இன்ஸ்டிடியூஷன்லையும், எந்த ஒரு காரியத்துக்குள்ளையும், எந்த ஒரு நடவடிக்கைகளுக்குள்ளும் நீ வீணாக நுழைய முடியாது. உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த அரசு, இது எந்த மாதிரியான அரசு? கடவுள் பெயரால் இயங்குகிற இந்த உலகத்தின் அரசுகளாக திருச்சபைகள், பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ஓரியன்டட் திருச்சபைகள் இருக்கிறதை காண்கிறோம். அப்படித்தான் அப்படி இருந்தது. ஆகவேதான் அந்த மக்கள் ஒன்றுமில்லாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உள்ளே நுழையவும் மனமில்லாமல் ஒருத்தன் கோவிலுக்கு வெளியே நின்று கொண்டு என் பாவமே, என் பாவமே என்று சொல்லிக் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். பரிசேயன் பீடத்திற்குள் முன்னால் சென்று நான் 10 பகுதி கொடுக்கிறேன், நான் வாரத்திற்கு ஒரு முறை நான் உபவாசம் இருக்கிறேன், நான் அப்படி செய்கிறேன், எப்படி செய்கிறேன் என்று சொல்லுகின்ற நிலைமை அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் என்னவாக இருந்தார்கள்? அந்த திருமறை சட்டங்களையும் சாங்கிய சம்பிரதாயங்களையும் தனக்குள்ளதாக்கி கொண்டிருந்தவர்கள். ஆகவே மக்கள் ஒன்றும் இல்லாமல் இன்று அப்படித்தான் இருக்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, கோயில்ல நான் பெரிய ஆளு, நான் அந்த சபையில இருக்கேன், இந்த சபையில இருக்கோம். தேர் இஸ் a limit. உன்னால அதுக்கு மேல எங்கேயும் போக முடியாது, உள்ள போக முடியாது, மூக்கு நுழைக்க முடியாது, கெட் அவுட் சொல்லுவாங்க. இன்று அப்படித்தான் இருக்கிறது. மக்கள் எல்லாரும் ஆயர்கள் இருந்தும், பிஷப் இவங்களெல்லாம் இருந்தும் ஆயனில்லா ஆடுகளை போல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். நம் குடும்பங்கள் என்ன ஆயிற்று? ஏன் இவ்வளவு பெரிய சமாதானம் இல்லாத குடும்பங்கள் பெருகி போயிருக்கிறது? கோயிலுக்கு போறோம், வரோம், சமாதானம் இல்லை வீட்டுக்குள்ள, இல்லையா? நம் பிள்ளைகள் ஏன் மனமுறிவு செய்கிறார்கள்? ஏன் நம் பிள்ளைகள் திருமணத்தின் மேல் இஷ்டம் இல்லாமல் போயிற்று? ஏன் நம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கஷ்டப்படுகிறார்கள்? ஏன் கருத்தடைகள் அதிகமாக செய்கிறார்கள்? என்ன வித்தியாசம் இருக்கிறது? நம்முடைய திருச்சபை என்று சொன்ன நம்முடைய கத்தோலிக்க, நம்முடைய மற்ற கிறிஸ்தவ சபைகளுக்கும் பிற மக்களுக்கும், பிற மதங்களை சார்ந்த மக்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? ஒரு வித்தியாசமும் இல்லை, ஒரு வித்தியாசமும் இல்லை, இல்லையா? ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் அப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்த பொழுது பெரும் வித்தியாசங்கள் இருந்தது. இதென்ன இவர்கள் வித்தியாசமா இருக்கிறாங்க, இவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய பெரிய வித்தியாசங்களை அவர்கள் காண்பித்தார்கள். மற்ற மக்களுக்கும் அவங்களுக்குமான பெரிய வித்தியாசங்களை எல்லோரும் அவர்கள் மேல் மதிப்பும் மரியாதையும் கொண்டார்கள். யார் மேல? பொதுமக்கள் மேல். பொதுமக்கள் மேல் அந்த அந்த ஆளுநர்களும், அந்த மறைநூல் அறிஞர்களும், அந்த சதுசேயர் பரிசேயர்கள் எல்லாம் அவர்கள் பயந்தார்கள். அந்த மக்களை பார்த்து, கிறிஸ்துவை விசுவசித்த அந்த கூட்டத்தை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். அதுதான் அந்த வித்தியாசத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அந்த வித்தியாசத்தை என்ன நடக்குது இங்க, இல்லையா? அதே அரசியல் வெளியே இருக்கிற அதே எல்லா குப்பைகளும் இங்கே இருக்கிறது. எந்த வித்தியாசமும் இல்லை. இங்கே அதிக குப்பைகள் இருக்கிறது, வெளியே தெரியவதில்லை, மூடி வைத்திருக்கிறார்கள். வெளியே உள்ள குப்பைகள் வெளியே தெரிகிறது, நாற்றம் அடிக்கிறது. இங்கே குப்பை மூடி வைக்கப்படுகிறது. ஒரு நாள் வரும், எல்லாம் திறந்து வைக்கப்படும். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அது நடந்தது. ஆயன் எல்லா ஆடுகளை போல் அவர்கள் அலைந்து திரிந்ததால் அவர்கள் மேல் அவர் இரக்கமுற்று. கலாச்சியர்கள் திரும்ப 4ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்க முடியும். ஆமா, 4:4 காலம் நிறைவுற்ற பொழுது நாம் இறைவனது பிள்ளைகளாகும்படி திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தவர்களை மீட்டுக் கொள்வதற்காக கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்பட்டவராகவும் அனுப்பினார். இந்த வேர்டு நம்ம எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணிருக்கிறோம்? இந்த வேர்ட் has to be scrutinized by us. எப்படி தெரியுமா?
பாருங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான, திருச்சட்டத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தவர்களை மீட்டுக் கொள்வதற்காக. இந்த திருச்சட்டங்களை யார் கொடுத்தார்? கடவுள் தான் கொடுத்தார். கடவுள் தானே கொடுத்தார். சீனாய் மலை மேல் பச்சை கட்டளையை கொடுத்தார். அதற்கு பிறகு நம்ம நிறைய படிக்கிறோம். அந்த முதல் தோரா, அந்த ஆதி ஆகமத்திலிருந்து இந்த உபாகமம் வரைக்கும் உள்ள அத்தனை பகுதிகளில் நம்ம படிக்கிறோமே, கடவுள் கட்டளைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த உப கட்டளைகளை எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார். சாங்கியங்கள், சம்பிரதாயங்கள், சட்ட நடைமுறைகளை எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆகவே கடவுள் கொடுத்தார், அதைத்தான் இவர்கள் பின்பற்றினார்கள். ஆனால் இந்த வார்த்தை ஏன் இப்படி வருகிறது? திருச்சட்டத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தவர்களை மீட்டுக் கொள்வதற்காக என்ற வார்த்தை ஏன் வருகிறது? எங்கிருந்து யாரை மீட்க கிறிஸ்து வருகிறார்? கடவுள் கொடுத்த கட்டளைகளில் மாட்டிக்கொண்டிருந்தவர்களை மீட்பதற்காக கிறிஸ்து வந்ததாக இந்த வார்த்தை சொல்கிறது. அப்படின்னா கடவுளுக்கு எதிராக கிறிஸ்து வந்தாரு? இல்லையே. கடவுளுடைய ஒரே மகன் நம்மை மீட்கும்படி வந்தார். எதிலிருந்து? திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டிருந்தவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக. ஜாக்கிரதை, அழகா யோசிக்கணும் நம்ம இந்த வார்த்தையை. அப்போ என்னவாயிட்டு இருந்தது அந்த கட்டளைகள் எல்லாம்? ஆண்டவர் கட்டளை எல்லாம் கொடுத்திருந்தார். 10 கட்டளை கொடுத்திருந்தார். கட்டளை, அது பேரு. மீறுதல் முடியாது, மீறவே முடியாது. கட்டளை அனுசரிச்சு ஆகணும். சட்ட திட்டங்களை கொடுத்திருந்தார், அது வேறு. கட்டளைகள் வேறு, சட்ட திட்டங்கள் வேறு. சட்ட திட்டங்களை கொடுத்திருந்தார். சட்டத்திட்டம் இப்ப என்ன ஆகுது? சட்ட திட்டங்கள் இந்த உலகிற்கானதாக போய்விட்டது. கட்டளைகள் அது வானுலகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. நீ அதை மீறினா நீ கொலை செய்யப்படுவாய், உனக்கு எதுவுமே இல்லாம நாசமா போயிடுவ, அவ்வளவுதான். சட்டத்திட்டங்கள் இந்த சமுதாயத்திற்காக கொடுக்கப்படுகிறது, இந்த உலகத்திற்கானது மட்டுமே. இங்கே அது என்ன சட்டத்திட்டங்களை கொடுத்தார்? நிறைய கொடுத்தார்ல, நிறைய சட்டத்திட்டங்கள் கொடுத்தார். நீ ஏதாவது சின்ன மாதிரி இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டா ஒரு மாடை எடுத்து வந்து பலி கொடு, ஒரு ஆடை வந்து விட்டு, இல்லை நீ வந்து இந்த சுனத் செய்ய வேண்டியிருக்கிறது, இந்த உடன்படிக்கை செய்ய வேண்டியிருக்கு, அப்போ நீ வந்து ஒரு கோழி குருவி குஞ்சு, புறா, மாட புறா, இவைகள் எல்லாம் எடுத்து வா, அதெல்லாம் பலி கொடு. இப்படி எல்லாம் சொல்லி சட்டத்திட்டங்களை வைத்திருந்தார் இல்லையா? உன் மாடு காணாமல் போயிடுச்சுன்னா அதை எடுத்து வந்து கொடுத்தா அவனுக்கு நீ வந்து சன்மானம் கொடுக்கணும். இல்லை காணாமல் போன மாட்டை நீ எடுத்துட்டு போய் அவன் வீட்டில் விட்டுடணும். இப்படி எல்லாம். அப்புறம் ஒரு மாடு யாரையாவது இடிச்சு கொன்னுடுச்சு அப்படின்னா அந்த மாடை வெட்டி நீ பலி கொடுத்துடணும். ஆகவே அதை அறிந்தும் இந்த மாடு இடிக்கிற மாடு, இது முட்டுற மாடு அப்படின்னு தெரிஞ்சுமே நீ கழட்டி விட்டுருந்தன்னா உனக்கு ஒரு தண்டனை. பாருங்க, இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் கடவுள் தான் கொடுத்தார் இல்லையா? உனக்கு இந்த பெண் அவனுடைய மாதவிடாய் காலத்துல வெளியில இருக்கிறது, அதாவது ஒதுங்கி இருக்கிறது, ஒரு தீட்டு, 7 நாளைக்கு தீட்டு என்ற காரியத்தை சொல்லி கொடுத்திருந்தார். இறந்தவர்களுடைய அதை தொடுவது தீட்டு. ஆகவே 7 நாளுக்கு நீ தீட்டோடு இருப்பாய், வெளியே எங்கேயும் போக முடியாது, உன்னை தொட்டவனும் தீட்டுக்குள்ளாவான் என்று. இறந்த மாட்டையோ ஆட்டையோ தொடுவது தீட்டு. இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்திருந்தார். ஏன் என்று நமக்கு தெரியும், அறிவியல் பூர்வமாக நம்மளால் யோசிக்க முடியும் ஏன் அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. மக்களுக்கு அவர் கல்வி கற்றுக் கொடுத்தார். இப்படி வேறு வேறு சட்டங்களை செய்து கொடுத்தார். அப்புறம் ஒரு விபச்சாரம் செய்து விட்டா என்ன ஆயிடுச்சு? 2 பேர் சாட்சியா இருக்கணும், ஒரு சாட்சி இல்ல 2 சாட்சி இருந்தா நீ அந்த விபச்சாரியோ எவனையோ கல்லடிச்சு கொள்ளலாம். அப்புறம் அடல்ட்ரி, தன் மனைவியை விட்டு தன் கணவனை விட்டு இப்படி வேறு வேறு இடங்கள் இப்படி போகிறவர்களுக்கு 2 சாட்சி வேணும். அதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தார். ஆகவே சட்டத்திட்டங்களை எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தார். இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? எதை கொண்டு வந்தது? பவுல் ரொம்ப அழகா சொல்வார், இதெல்லாம் பயத்தை கொண்டு வந்தது, மீறுதல்களை கொண்டு வந்தது, பாவத்தை கொண்டு வந்தது. நாம் செய்வது பாவம் என்ற உணர்வை அது கொண்டு வந்தது. பாருங்க, இப்போ கிறிஸ்து வராராம். கிறிஸ்து வந்து என்ன செய்யறாராம்? இங்க என்ன செய்யறாரு? இதற்கு கீழ்பட்டு இருந்தவர்களை மீட்டுக் கொள்ளும்படி வந்தார். பியூட்டிஃபுல். இப்ப நமக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த சட்டத்திட்டங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவைகள் இந்த உலகத்தில் ஒரு சமுதாய கட்டமைப்புக்குள் வாழ வேண்டும் என்பது கற்றுக் கொடுத்தது. இரண்டால் முன்னாள் நமக்கு தெரியும், அவர்கள் ஒருவர் தாக்கி விட்டா அவங்க ஏதோ ஒரு பக்கம் கன்னத்துல ரொம்ப 2 அரை அரைஞ்சிட்டாங்கன்னா இவங்க ஒரு 3 பேரை கூட்டிட்டு போயிட்டு அவங்க 2 கன்னத்தையும் அரைஞ்சு அவன் தலைமுடியெல்லாம் வெட்டி கை காலை வெட்டுற அளவுக்கு அவங்க கோவப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாம். அதனால்தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் போதும் என்று ஆண்டவர் அந்த சட்டமுறைமைகளை கொடுத்திருந்ததை பார்க்கிறோம். அதெல்லாம் 10 கட்டளை இல்ல, சட்டமுறைமைகள் பார்க்கிறேன். இப்படி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருந்தார். ஆகவே இவையெல்லாம் என்னவாக இருந்தது? ஒரு ரிஜிட் சொசைட்டி, டிசிப்ளின் பட் ரிஜிட், நேருக்கு நேராக எங்கே அன்பில்லாத ஒரு தன்மை. ஏனென்றால் கடவுள் சமுதாய பழக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்போ கிறிஸ்து வந்து
அதில் அன்பை பொதிகிறார். இந்த சட்டங்களின் மேல் அன்பை பொதிகிறார். ஆகவேதான் இந்த வார்த்தை உபயோகப்படுது. கிறிஸ்து வந்த பிறகு இந்த சட்டத்திட்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஏனென்றால் அன்பினால் பாவத்திற்கு மன்னிப்பு என்ற ஒரு காரியம். முன்னால மன்னிப்பு கிடையாது பாவத்திற்கு, கடவுளா நினைச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணினா. ஆனா இப்ப அப்படி இல்லை. கிறிஸ்துவை விசுவசித்து அவருடைய இரத்த தெளிப்பு, தன் உயிரை ஈந்தார். ஆகவே அந்த இரத்த தெளிப்பின் மேல் விசுவாசம் கொள்பவனுக்கு பாவம் எல்லாம் முதுகுக்கு பின்னே தூரமாய் எரிந்து விடுகிறேன் சொல்ற கடவுளை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வருபவர்களுக்கு, கிறிஸ்துவை விசுவசிப்பவர்களுக்கு, கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த சட்டத்திட்டங்களில் இருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? முதலிலே ஓய்வு நாளை கடைபிடித்து ஆகணும். ஆமா, இயேசு கிறிஸ்துவோட சில அப்போஸ்தலர்கள் போகும்போது கதிர் கொய்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. எல்லாரும் வந்து கொஸ்டின் பண்ணாங்க, என்ன அமைதியா போகிறதுக்கு ஓய்வு நாள் ஆச்சா இன்னைக்கு, கதிர் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் சொன்னாரு, நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். அப்படின்னா என் கூட இருக்கிறவன் இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவன் என் கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எந்த சட்டத்திலிருந்து எப்படி விடுதலை கிடைக்குது பாருங்க இல்லையா? இப்படி நிறைய காரியங்களை இயேசு செய்தார். அவர்கள் கூட இருக்கும் பொழுது நிறைய காரியங்களை செய்தார். ரைட்? நிறைய சொல்ல முடியும். அப்படி நிறைய விடுதலையை கொடுத்தார், ஏகப்பட்ட விடுதலையை கொடுத்தார். ஆகவே கிறிஸ்துவோடு நாம் இணையும் பொழுது நாம் இந்த உலகிற்கான சட்டதிட்டங்களிலிருந்து, இந்த உலகிற்கான சில காரியங்களிலிருந்து நாம் தவறு செய்பவர்களாக மாறவில்லை. அது நம்மை கட்டுப்படுத்தாத நிலைக்கு மேலான ஒரு நிலையை நாம் பெற்று விடுகிறோம் கிறிஸ்துவோடு போகும் பொழுது. ஆகவே மற்றவர்கள் இந்த பாவங்களின் பொருட்டு அவர்கள் நிறைய காரியங்களை அனுபவிப்பார்கள், வாழ்க்கையில நிறைய துன்பங்களை அனுபவிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் நுழைபவனுக்கு அத்தகைய பாவத்தின் சம்பளமான அந்த சாவுக்குரிய துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். You'll be free out of all இந்த தண்டனைகளில் இருந்து, பெரும் துன்பங்களில் இருந்து விடுதலை பெற்றவராக அவர்கள் வாழ்வார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவின் அந்த விசுவாசத்துக்குள் போகிறவர்கள். ஆகவே பெரும் நோய், பெரும் இளைப்பாறுதல் இல்லாத பெரிய வேலை, தொடர்ந்த பெரிய வேலைகள், இவர்களில் இருந்தெல்லாம் விடுதலை கிடைத்துவிடும். செய்த பாவங்களுக்கு ஏற்றபடி மற்றவன் ஜெயிலுக்கு போவான். நீ கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற்று விட்டாய். கடவுளுக்குள் நீ விசுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்குள் நீ விசுவாசிக்கும் பொழுது, ஒருத்தன் ஜெயிலுக்கு போனா நீ போக முடியாது, போக மாட்ட. கடவுள் உன்னை காப்பாற்றிக் கொள்கிறார். அப்படின்னா தொடர்ந்து பாவம் செய்யறதுக்கா? இல்ல, பழைய பாவங்களை நீ செய்ய மாட்டாய் இனிமே. ஏன்னா கிறிஸ்து உன்னை மீட்டு கொண்டார். அதான் கிறிஸ்துக்குள் போறது. பெரிய நோய்கள், பெரிய சாவுக்குரிய எல்லா தண்டனைகளும் நமக்கு விடுதலை ஆகின்றன. இனம் புரியாத சமாதானமின்மை குடும்பங்களிலே இல்ல. கிறிஸ்துவுக்குள் நுழைபவர்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம் நமக்குள் இருக்கும். ஆகவே நாம் எப்பொழுதுமே முரண்டு பண்ணுபவர்களாக, கெட்ட வார்த்தை பேசி அப்படியே பழைய நிலையில் இருப்பவர்களாக, ரவுடித்தனம் பண்ணுபவர்களாக, அப்படியே கோபம் வந்துச்சுன்னா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ற நிலைமையெல்லாம் மாறி, நோ, நெவர். மிக சமாதானமான மனிதராக, நம்மால் மற்றவர்களுக்கு பயனுள்ள காரியங்களை செய்யும்படியான மனிதராக, வீட்டில் நம்மால் பிரயோஜனமும் இருக்கக்கூடியதாக, சொசைட்டியிலும் நம்மால் பிரயோஜனப்படுபவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஆகவே இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றும் செய்யாது. இந்த உலகத்தின் பிடிக்குள் நாம் சிக்க மாட்டோம். நாம் விண்ணக பிரஜைகளாக மாறுகிறோம். ஆகவே we will become an ambassador. இந்த ஹெவனுக்கு நாம் இங்கே அம்பாசிடராக இந்த உலகத்திலே வாழ்கிற நிலைமையை பெற்று விடுவோம். இதான் கிறிஸ்துவுக்குள் போகும் பொழுது. ஆகவே தான் நம்ம கலாத்தியர் 4 நம்ம படிக்கிறோம், திருச்சட்டத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தவர்களை மீட்டுக் கொள்வதற்காக 10ல் ஒரு பகுதி கொடுத்தே ஆகணும். இல்லை 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 இல்லை, கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது அது கட்டாயம் இல்லை. ஒருவேளை நீங்கள் 10ல் ஒரு பகுதி கொடுக்கக்கூடிய சபைகளில் இருக்கிறீர்களா? பழைய சட்டங்களில் இருக்கிறீர்கள், பழைய உடன்படிக்கைக்குள் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கு கற்பித்து தருகிறவர்களும் அவர்கள் பயன்பெறும்படியாக கடவுளுக்கு கொடுக்கல் வாங்கலை, அந்த பழைய கடவுள் கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தை மனிதன் நான் தான் எல்லாத்தையும் படித்தேன், நான் தான் உனக்கு கொடுக்குறேன், அதனால நன்றி உள்ளவன் ஆயிரேன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கறதுக்காக உள்ள அந்த காரியத்தை இன்னும் செய்து கொண்டு இருக்கிறீர்களா? இல்லை. கிறிஸ்து என்ன சொல்றாரு? 10ல் ஒரு பகுதி அல்லடா, உனக்கு இருப்பதெல்லாம் விச்சி அழைக்க கொடு அப்படின்னு சொல்ற கிறிஸ்துவை தான் பாக்குறீங்க. 10ல் ஒரு பகுதி எங்க வரும்? உனக்கு இருப்பவெல்லாம் வச்சு ஏழைக்கு கொடு, பின்னா என்ன பின்சல் என்று சொல்கிற காரியம். ஆகவே உனக்கு இப்ப நிறைய இருக்குதா, உடனே இப்ப நீ எல்லாத்தையும் ஏழைக்கு கொடுக்க முடியாது. யூ ஆர் நாட் அலோன் ஹியர். யூ ஹேவ் வைஃப், யூ ஹேவ் சில்ட்ரன், சில்ட்ரன் ஆஃப் சில்ட்ரன், எல்லாமே இருக்குது.
ஆகவே நீ பாட்டுக்கு சம்பாதிச்சலன்னா ஏழைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு போனா இவங்களாம் எங்க போவாங்க? ஆகவே நம்ம பார்க்கிறோம், ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார்? ஏனென்றால் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டவை அத்தனையும் கிறிஸ்துவால், கடவுளால் உனக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே யாருக்கும் நீ வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லாதே. எப்பொழுது கேட்டாலும் இருந்தா கொடுத்துடு அப்படிங்கிறார். இருந்தா கொடுத்துடு. ஆனா கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதிய உடன்படிக்கையின் மனிதன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. நீ பழைய உடன்படிக்கையின் மனிதன். ஆகவே நாம் பார்க்கிறோம் இல்ல, 10 ஒரு பகுதி இங்கே வருவதில்லை பார்க்கிறோம். இதுல எல்லாம் விடுதலை கொடுக்கிற கிறிஸ்துவை பார்க்கிறோம். கிறிஸ்து வீட்டுக்குள்ள இருக்கிறார், கப்பர்நகூம் வீட்டுக்குள்ள இருக்கிறார், பயங்கர கூட்டம். அப்போ பீட்டர் அவர் வெளியே இருந்து வீட்டுக்கு வராரு. வழியில ஒருத்தன் வந்து கேட்கறான், வா உங்க தலைவர் வந்து டாக்ஸ் கட்டுறாரா அப்படின்னு கேட்கறான். டாக்ஸ் கட்டுறாரா அப்படின்னு கேட்கறான். அவரு பீட்டர் சொல்றாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு வராரு. அது தூரத்துல நடக்குது. வீட்டுக்குள்ள வராரு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, பீட்டர் 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 தான் வராரு, வெளியிருந்து வராரு. இங்க பயங்கர கூட்டம். பீட்டர் வந்தோடனே பீட்டர்கிட்ட கேட்கிறாரு, வழியில ஒண்ணு நடந்தது, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. பீட்டர் ஒண்ணு சொல்றாரு, இப்படி கேட்டா நான் சரி நீ ஒண்ணு செய்ய, சரி நான் ஒண்ணு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசன் வரி வசூலிக்கிறான் எல்லா இடத்துலையும், இல்லையா? வரி வசூலி, எல்லாரும் வரி செலுத்துகிறார்கள். அரசன் தன் பிள்ளையிடம் வரி வசூலிப்பானான்னு கேட்கிறாரு. இல்ல, தன் பிள்ளையிடம் வரி வசூலிப்பதில்லை. ஏனென்றால் அவன் அரசனுடைய பிள்ளை, வரி வசூலிப்பதில்லை. இருப்பினும் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாகாதபடி போய் தூண்டில் போடு, அதுல ஒரு மீன் வரும், அந்த மீன்ல ஒரு காசு இருக்கும், அதை எடுத்து போய் கட்டு அப்படின்றாரு. பாருங்க எப்படி கட்ட வைக்கிறாரு. அப்ப கூட இந்த உலகத்திற்கான அந்த டாக்ஸ தன்னோடு இருப்பவர்களை எப்படி கட்ட வைக்கிறார் பாருங்க. அது ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது தானே? ஏன் அந்த மேஜிக் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்கக்கூடாதா? ஈஸியா நமக்கு காசு கிடைக்கும். இந்த உலகத்தின் காரியங்களை தீர்த்து கொள்ளும்படியாக ஈஸியா காசு கிடைக்கும். அதனாலதான் யூதாஸ் கிட்ட பணப்பை இருக்கு, அவன்கிட்ட அந்த காசை வாங்கி கொண்டு போய் கட்டுன்னு சொல்லல. இல்ல, போய் தூண்டில் போடு, அந்த மீன் இருக்கும், அந்த மீனுக்குள்ள காசு இருக்கும், அதை எடுத்து போய் கட்டுனாரு. எப்படி அவர் மீட்பை கொடுக்கிறார் பாருங்க. இந்த உலகத்தின் பிடிக்குள், இந்த பண பிடிக்குள் இருந்த அந்த உடைப்பை அவர் தருகிறார் பாருங்க. ஈஸியா கொண்டு போய் பே பண்ணிடலாம். ஆனா கேட்ட காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? அரசன் தன் பிள்ளையிடம் பணம் கேட்பானா, வரி கேட்பானா? இல்ல. எப்போ இயேசு கிறிஸ்து இங்கே வந்தார், எதற்காக வந்தார்? என்ன சொல்றாரு? கலாத்தியர் 4:4 கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக திருச்சட்டத்தில் கீழ்ப்படுவார், மீட்டுக் கொள்வதற்காக. எதற்காக? நாம் இறைவனது பிள்ளைகளாகும்படி. அந்த வார்த்தைக்கு உபயோகப்படுகிறார். நம்ம பிள்ளைகள் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம 10 ஒரு பகுதி கொடுக்கணுமா? இட்ஸ் நெவர். ஆண்டவர் தான் அரசர் கேட்கறது இல்லையே பிள்ளைகிட்ட. எங்க அப்பா தான் அரசருக்கெல்லாம் அரசர். எங்க அப்பா தான் இந்த உலகத்தின் அரசர், அண்ட சராசரங்களின் அரசர், பார்க்க முடியாத அனைத்துக்குமான அரசர். எங்கிட்ட 10 ஒரு பகுதி வாங்குறதுக்கு அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அதெல்லாம் பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில அது இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யறாரு? தந்தைக்கு என்னை பிள்ளையாக்கும்படியான வேலையை இயேசு கிறிஸ்து செய்தார். அதுதான் இந்த சட்ட திட்டங்களில் இருந்தெல்லாம் மீட்டு நம்மை பிள்ளைகள் ஆக்கும்படி. பியூட்டிஃபுல். இதுதான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒருவர் வருகிறார் என்று தூது அறிவித்தார்கள். 12 போய் என்ன செஞ்சாங்க நமக்கு தெரியும் தானே? நிறைய நேரம் ஆகி போச்சு, டக்குன்னு படிச்சிடலாம் வேகமா. திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் 1000 ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவாகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் என்றாடுங்கள் என்றார். கடவுள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ற அந்த காரியம். தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் நமக்கு தெரியும். என்ன பெயர்? இவர்கள் போறாங்க, போய் இவங்க நற்செய்தி அறிவிக்கிறாங்க. ஆமா, எங்க அறிவிக்கிறாங்க? பிற இனத்தவரிடம் அல்ல, எங்கே சிதறுண்ட இஸ்ராயேலர்கள் மட்டுமே அவர்கள் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் இது ரொம்ப முக்கியமானது. இன்று கூட இயேசு 2ஆம் வருகை, அவர் வரப்போகிறார் என்று நாம் சொல்வது கூட யாருக்கு சொல்கிறோம்? உலக மக்களுக்கு அல்ல. உலக மக்களுக்கு அல்ல, உலக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்கள் காது மந்தமாய் போச்சு, கண்ணு தெரியல அவங்களுக்கு. இயேசு கிறிஸ்து தான் வாழ்வின் வழி என்றது அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த உலகமே கதி, இதுதான் சதா என்று நினைக்கிற அந்த மக்களை பற்றி இப்ப நம்ம பேசவில்லை. எப்படி இயேசு கிறிஸ்து தூது அறிவிக்கும் போது இஸ்ராயலர் மட்டுமே போங்க, வேற யார்ட்டையும் போகாதீங்கன்னு சொன்னாரோ, இன்னைக்கும் 2ஆம் வருகை இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற அறிவிப்பு எங்கே வந்து நிற்கிறது? கத்தோலிக்கர்களிடம்.
கத்தோலிக்கர் அல்லாத திருச்சபைகளிடம் மட்டுமே வந்து நிற்கிறது. இங்குதான் வருது. சிதறுண்ட இந்த திருச்சபைகளிடம் இந்த வார்த்தைகள் வந்து நிற்கிறது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். இரண்டாம் வருகையில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வந்து என்ன செய்வார் அப்படின்றது நம்ம இன்னைக்கு பேச முடியாது, இன்னைக்கு நேரம் இல்லை. என்ன செய்ய போகிறார்? அதுக்கு முன்னால நம்ம தயாராகிடணும். கிறிஸ்துவோடு மேலெழுந்து செல்ல, இல்லையா? தெசலோனிக்கேயர் 3 நாம் மேலெழுந்து செல்ல நாம் தயாராகணும். பாருங்க, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் மாட்சிமையில் தோன்றுவீர்கள். கொலோசியர் 3:3. இயேசு கிறிஸ்து மறுபடியும் தோன்றும் போது நீங்களும் மாட்சிமையில் தோன்றுவீர்கள் என்ற வார்த்தை இடம் வருகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து இரண்டாம் வருகையில் இங்கே வரும் பொழுது அவரோடு யார் யார் வருவார்? பரிசுத்தர்களும் வருவார்கள் என்ற வார்த்தை நம்ம படிக்கிறோம். அதனால்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரது மாட்சிமையோடு நீங்களும் தோன்றுவீர்கள் என்ற வார்த்தையை படிக்கிறோம். அப்படின்னா கிறிஸ்து வருவதற்கு சற்று முன்பதாக நாம் மேலெழுந்து செல்லப்பட வேண்டும். ரைட்? மேலெழுந்து நாம் செல்லப்பட வேண்டும். அப்படின்னா தான் நம்ம போய் பரிசுத்தராகி அவரோடு பரிசுத்தத்தில் அவருடைய மாட்சிமையோடு நாம் அவரோடு சில பேர் இங்கே இரண்டாம் வருகையில் கீழிறங்கி வருவோம். இப்போ நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிற சில பேர் இதில் இருக்கிறோம். கிறிஸ்து வருவதற்கு முன்பே நாம் மேலெழுந்து சென்று நாம் கிறிஸ்துவோடு இரண்டாம் வருகையில் அவரோடு கீழிறங்கி வருபவர்களாக நாம் மாற முடியும். இந்த வார்த்தையெல்லாம் பொய்யா பைபிள் எழுதி வச்சிருக்குது. கொலோசியர் 3:3 இல்ல, நம்முடைய உயிராகிய கிறிஸ்து தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சிமையில் தோன்றுவீர்கள். அவரை பார்ப்பீங்க இல்ல, அவரோடு நீங்களும் தோன்றுவீர்கள். Do you believe this? சும்மா இல்ல கிறிஸ்து, சும்மா இல்ல இரண்டாம் வருகை, சும்மா இல்ல இயேசு கிறிஸ்து. Is something marvelous. இதை புரிந்து கொள்ள திருச்சபைகள் தயாராக இல்லை. திருச்சபைகள் நம்முடைய நோய் புனியை குணமாக்கி இந்த தூது வேலையை அந்த காலத்திலிருந்து இந்த வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நாம் உண்மையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், கிறிஸ்தவர்களில் சில பேராகிய நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். பாருங்க, உலகத்தில் எவ்வளவோ மக்கள் இருந்தார்கள். அவர்களில் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் என்னுடைய மக்கள், ஆனால் அவர்களில் உங்களை நான் மிக அழகாக தேர்ந்த, நீங்கள் என் மக்கள் இனம், நீங்கள் அரசகுர திருக்கூட்டம் என்று சொல்கிற முதல் வாசகத்தை நாம கேட்கிறோம். பாருங்க, விடுதலை பயணம் 19:2-6 என்ன சொல்றாரு பாருங்க. ரதிபீமில் இருந்து பயணம் மேற்கொண்டவர்கள் சீனாய் பாலைநிலத்தில் நடந்து பாலைநிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ராயல் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறி சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் மலை நின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ராயல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது, நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமை எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். நீங்கள் அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பியூட்டிஃபுல். இன்னைக்கு நம்ம கிட்ட தான் இந்த வார்த்தை வருது. எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே, கிறிஸ்தவர் அல்லாதோர் எவ்வளவு இருந்தும் கிறிஸ்தவர்களாக உங்களை அழைத்திருக்கிறேன். அதிலும் நான் உங்களில் சில பேரை சேர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சில பேர் யாரு? என் குருத்துவர்கள் என்று சொல்கிறார். இதற்கு ஒரு அங்கி தேவையில்லை, பொம்மை தேவையில்லை, தொப்பி தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ஏமாற்றுக்காரர் குருக்களே, மனம் திரும்புங்க. உங்களால தான் இந்த திருச்சபையெல்லாம் நாசமாய் போய் கிடக்குது. உங்களை மாதிரி தான் பரிசேயர்கள் சதுசேயர்கள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் வந்து அந்த வார்த்தை சொல்றாரு, ஆயினெல்லாம் ஆடுகளை போல் மக்கள் அலைந்து திரிகிறார்களே என்று மனம் இறங்கினார். இந்த இரக்கம் இப்பொழுது வருகிறது. காலம் நிறைவேறிய பொழுது அவர் வந்தார். இப்பொழுது அதே காலம் நிறைவேறி இருக்கிறது. இரண்டாம் வருகைக்கான காலம் நிறைவேறி இருக்கிறது. நீங்கள்லாம் அதை தப்பிச்சுக்கணும்னா நீங்க மனமாறுங்க. அங்கிகளை கழட்டி குப்பை தொட்டியில போடு. அங்கெல்லாம் கிடையாது. அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு. குருத்துவம் என்பது அங்கு இல்லை. நான் குரு, கேட்கிறவர் குரு, விசுவசிப்பவர் ஒவ்வொருவரும் குரு. கிறிஸ்துவை விசுவசிக்கும் ஒவ்வொருவரும் குருக்கள். அரச குருத்துவ திருக்கூட்டம். நீ மட்டும் இல்ல, கெடுக்காத எல்லாரையும் உட்கார்ந்து பாருங்க. இன்னைக்கு இரண்டாம் வாசகம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமையர் 5:6-7. ரொம்ப நேரம் ஆகி போச்சு. 5:6-7 சிம்பிள்.
நாம் இறை பற்றி இன்றி வலுவற்றி இருந்த பொழுதே குறித்த காலம் வந்தும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்கு ஒருவர் தம் உயிரை கொடுத்தல் அரிது, ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரென தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டினார். ஆகையால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாக தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம். என்றோ நம்புவோமா? நம்பலாமே. நாம மேலெழுந்து செல்வோம். நாம் இறைவன் வெளிப்படும் பொழுது நாமும் அவருடைய மாட்சிமையில் வெளிப்படுவோம். கிறிஸ்டியன் சமாதானம் நம்மோடு இருக்கட்டும். ஆமென்.